இந்த பேரை கேட்டாலே பாதி பேர் தெரிச்சு ஓடிடுவாங்க. வீட்ல நீங்க செய்றீங்க அப்படின்னாலே, இதுக்கு ஆல்டர்னேட் எதுவும் இல்லையான்னு கேட்பாங்க. நம்மளுடைய நரம்புகள நல்லா வலிமைப்படுத்துறதுக்கு இந்த கசப்பு சுவை ரொம்பவே அவசியம். நம்ம உடம்புல கசப்பு சுவை கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா, நரம்பு தளர்ச்சி ஏற்படும். இதோடைய டோசேஜ் வந்து பாத்தீங்கன்னா, நெறைய பேர் என்ன நினைப்பாங்க, சுகர் வந்துருச்சா, காஸ்மா ஹெல்த் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னா, பாவக்காய் பத்தி தாங்க. இந்த பேரை கேட்டாலே பாதி பேர் தெரிச்சு ஓடிடுவாங்க. வீட்ல நீங்க செய்றீங்க அப்படின்னாலே, இதுக்கு ஆல்டர்னேட் எதுவும் இல்லையான்னு கேட்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இதுல கசப்பு சுவை இருக்கதாங்க செய்யுது. ஆக்சுவலா நமக்கு 6 சுவைகள்ல ஒரு முக்கியமான சுவை எதுன்னு கேட்டீங்கன்னா, கசப்பு சுவை தான். இந்த கசப்பு சுவை எதுக்கு வந்து நம்மளுடைய உடலுடைய ஃபங்க்ஷன் அதிகரிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய நரம்புகளை நல்லா வலிமைப்படுத்துறதுக்கு இந்த கசப்பு சுவை ரொம்பவே அவசியம். நம்ம உடம்புல கசப்பு சுவை கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா, நரம்பு தளர்ச்சி ஏற்படும். நமக்கு அந்த வலியோடைய வீரியம் அதிகமாகறதுக்கு காரணமும் நம்ம உடம்புல கசப்பு சுவை கம்மியாகிறது. நம்ம கண்டிப்பா நம்ம வாரத்துல ஒரு 2 நாளாவது அட்லீஸ்ட் நம்ம இந்த கசப்பு சுவைய சேர்த்துக்கிறது ரொம்பவே அவசியம். அதுல முக்கியமா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த பாவக்காய் பத்தி தான் பார்க்க போறோம். இத வந்து பிட்டர் மெலான் கூட சொல்லுவாங்க. இதுல விட்டமின் சி நிறைஞ்சு இருக்கு. விட்டமின் சி மட்டும் இல்ல, விட்டமின் ஏ கூட இருக்குங்க. இதுல நியூட்ரிஷன் சொல்லப்போனா இது ஒரு பேக்கேஜ்னே சொல்லலாம். ஏன்னா இதுல இருக்கக்கூடிய ஃபைபர் ரொம்ப ஜாஸ்தி. அதே நேரத்துல நமக்கு விட்டமின்ஸ் இருக்கு, மினரல்ஸ் இருக்கு. இதுல முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எக்கச்சக்கமா இருக்குங்க. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னாலே நம்ம சாப்பிடுற உணவு வளர்சிதை மாற்றத்துக்கு அப்புறமா நம்ம உடம்புல ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்ன்னு தங்கிடும். இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உடைய லெவல் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா, கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுடைய அணுக்களை அப்படியே அழிச்சிடும். அந்த செல் டேமேஜஸ் அதிகமா ஏற்பட்டாலே நமக்கு வந்து நிறைய தொற்றுகள், இன்ஃப்ளமேஷன், கேன்சர் வரதுக்கு கூட வாய்ப்புகள் ஜாஸ்தி. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து நம்ம இருக்கக்கூடிய உணவுகளை சேர்க்கறது மூலயமா நம்மளுடைய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் லெவலை கம்மி பண்ணி பாடியை டீடாக்ஸ் பண்ணும். ஒவ்வொரு செல்களும் புதுப்பிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது தான் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட். இதுல என்னென்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கேட்டச்சின் இருக்கு, எபிகேட்டச்சின் இருக்கு, கேலிக் ஆசிட் இருக்கு. இதுல நிறைய பாலிஃபினால்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. இந்த பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்மளுடைய செல்களை புதுப்பிக்குது. முக்கியமா நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை நல்லா வலிமையாக்குறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். நம்மளுடைய நரம்பு மண்டலத்துல 2 இருக்குங்க, சிம்பத்தட்டிக், பாராசிம்பத்தட்டிக்னு. நம்மள எப்பவுமே பதட்டமான நிலையில இருக்க வச்சிருக்கிறது இந்த சிம்பத்தட்டிக்னு சொல்லக்கூடியது. அதே பதட்டம் தணிஞ்சு நம்ம ரொம்ப ரிலாக்ஸ்டான ஸ்டேட்ல இருக்கிறது பாராசிம்பத்தட்டிக். இது நம்ம பிட்டர் கார்ட், அதாவது பாவக்காவை நம்ம சாப்பிடுறது மூலயமா நம்ம இதை 2த்தையும் சமநிலையில வச்சு நம்மளுடைய மன அழுத்தம் இல்லாம இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இதுல நிறைய ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க. குறிப்பா நீரிழிவு நோய்க்கு இந்த பாவக்காய்க்கு நிறையவே ஆய்வு பண்ணியிருக்காங்க. பட் இதுல என்ன அப்படின்னாக்கா, நமக்கு ஒரு ப்ராப்பரான ரேஷியோ இன்னுமே ஃபிக்ஸ் ஆகல. இதோடைய டோசேஜ் வந்து பாத்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, சுகர் வந்துருச்சா, பாவக்காவை அரைச்சு ஜூஸா குடிச்சா நம்மளுடைய சுகர் வந்து கண்ட்ரோல் ஆயிடும் அப்படின்னு. ஆனா அந்த அளவுக்கு இல்லைங்க. இது வந்து நம்ம அளவு கரெக்டா எடுக்கணும். ஏன்னா இதோடைய டோஸ் ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னா, நீங்க பச்சையா பாவக்காவை ஜூஸ் பண்ணி குடிக்கும் போது அது நம்மளுடைய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை அதை இன்டரப்ட் பண்ணி நமக்கு வந்து சடலன் நம்மளுடைய பிளட் சுகரை கம்மி பண்ணி நமக்கு அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு கூட கொண்டு போயிடும். அதனால அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இதை அளவோட நம்ம எடுத்துக்கிறது ரொம்பவே அவசியம். அப்ப எவ்வளவு எடுக்கணும், இதை எப்படி எடுக்கணும்? டயபெட்டிக் பேஷண்டா இருந்தா நம்ம யோகா இயற்கை மருத்துவருடைய ஆலோசனை பிரகாரம் நம்ம டயட்டை ஃபாலோ பண்ணி, யோகாவையும் ஃபாலோ பண்ணி இந்த பிட்டர் காட் ஜூஸை நீங்க எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா, நாளடைவுல உங்களுடைய சுகர் கண்ட்ரோல் ஆக ஆக தான் நம்ம மெடிசன்ஸையும் டேம்பர் பண்ணணுமே தவிர, இதை அப்படியே அப்ரப்டா நிறுத்திட்டு இதை மட்டும் எடுத்துக்கிறது கண்டிப்பா தவிர்க்கணும். மருத்துவருடைய ஆலோசனை பிரகாரம் தான் எடுக்கணும். பிட்டர் கார்டை நம்ம ஜூஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு 5 ml எடுத்துக்கிட்டா போதும். பெரிய நெல்லிக்காவை நம்ம சாறா எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, சின்னதா இஞ்சி துண்டு, இதை நல்லா 3த்தையும் ஜூஸா ஆக்கி இதுல கொஞ்சமா நம்ம
தேன் இல்லன்னா நாட்டு சர்க்கரை ரொம்ப ஜஸ்ட் டேஸ்ட்டுக்காக. ஏன்னா இதோடைய கசப்பு சுவை அதிகமா இருக்கிறதுனால, நம்ம இத கொஞ்சமா எடுத்துக்கிட்டா போதும். இது வந்து நம்ம 1 நாள் விட்டு 1 நாள் எடுத்துக்கலாம். நம்மளுடைய பிளட் சுகர் லெவல் எந்த அளவுக்கு இருக்கு, இது எத்தன நாள் நம்ம கன்டின்யூ பண்ணணும்ன்றது மருத்துவருடைய ஆலோசனை பிரகாரம் தான் எடுக்கணும். இந்த பாவக்காவ நம்ம சமைச்சு சாப்பிடுறது மூலியமா, நமக்கு வந்து இதுல இருக்கக்கூடிய நாறு சத்து மூலியமா நம்மளுடைய டைஜெஷன் நல்லாவே சப்போர்ட் ஆகுது. அது மூலியமா மலச்சிக்கல் இல்லாம நமக்கு வந்து ஒரு லாக்ஸேட்டிவ் எஃபெக்ட்ட ஏற்படுத்துது. ஜீரணத்த அதிகமாக்குறதுனால, குறிப்பா நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு அது அஜீரண தொந்தரவு இல்லாம, அவங்களுக்கு பிளட் சுகர் லெவலையும் கண்ட்ரோல் பண்ணுது. ஜீரணத்தையும் சரி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஈவன் இதுக்கு வந்து விட்டமின் சி இருக்குன்னு சொன்னேன்ல. காயங்கள் ஆறக்கூடிய தன்மை இந்த பாவக்காய்க்கு இருக்குங்க. அதனால தான் கசப்பு வந்து எப்பவுமே கசப்பும் சரி, துவர்ப்பும் சரி, நம்மளுடைய ரணத்த ஆத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏதாவது காயங்கள் நம்ம உடம்புல இருக்கு அப்படின்னா, அது ஈஸியா நம்மளுடைய பிளட் சுகர் லெவல கம்மி பண்ணி, நம்மளுடைய அந்த காயத்தை சீக்கிரத்தமா ஆத்திடும். இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, கால் விரல்கள்ல, இல்ல நம்மளுடைய பாதத்துலலாம் ஏதாவது அடிபட்டுச்சு அப்படின்னா, ரத்த ஓட்டமே இருக்காது. நரம்பு செயல்பாடு ரொம்ப குறைவா இருக்கும். அந்த காயம் ஆறாம அப்படியே புண்ணு அது அதிகமாயிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த பாவக்காய நம்ம ரெகுலரா இந்த மாதிரி ஜூஸாவோ, இல்ல சமைச்சு நம்ம தரும்போது, அவங்களுடைய பிளட் சுகர் லெவலும் கம்மியாகுது. அவங்களுடைய அந்த காயமும் ஆறுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த மாதிரி டயாபெட்டிக் ஃபுட் இருக்கிறவங்களுக்கு, நாங்க எங்க பாவக்காய் பாதக்குளியல் அப்படின்றதையும் குடுப்போம். ஸோ அது மூலியமா அது ஹீலிங்க வந்து சப்போர்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்னும் சில பேருக்கு வந்து இந்த சுகர் அதிகமாகறதுனால, பெரிஃபரல் நியூரோபதி அப்படின்னு சொல்லுவாங்க. பாதம் வந்து நல்ல எரிச்சல் இருக்கும். மதமதப்பு தன்மை இருந்துகிட்டே இருக்கும். ஸோ பாதத்த கீழ வைக்கும்போது அந்த சென்சேஷனே இருக்காது. ஏதாவது குத்திக்கிட்டா கூட தெரியாதுங்க. ரத்தம் வழிஞ்சுகிட்டே இருந்தா கூட அவங்களுக்கு அது கொஞ்சம் கூட அந்த சென்சேஷனே இருக்காது. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த பாவக்காய பாதக்குழியெல்லாம் நம்ம குடுக்கும்போது, ரத்த ஓட்டத்தையும் அதிகரிச்சு, இது த்ரூ ஸ்கின் மூலியமா அது அவங்களுடைய பிளட் சுகர் லெவல ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கு இது சப்போர்ட் பண்ணும். முக்கியமா பெரிஃபரல் நியூரோபதி இருக்கிறவங்க நல்லா அந்த தண்ணீல சுடு தண்ணி வெதுவெதுப்பான பதத்துல இருக்கணும். அதுல பாவக்காய நம்ம கட் பண்ணி அத போட்டு, அது கொஞ்ச நேரம் நல்லா அது ஊறுனதுக்கு அப்புறமா நம்மளுடைய பாதத்த அதுல வச்சு, அதுக்கு ஃபுட் பாத்தா நம்ம குடுக்கும்போது, அது அவங்களுடைய அந்த எரிச்சல கம்மி பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது கூட நம்ம எருக்கஞ்செடியோடைய இலையையும் சேர்த்து நம்ம குடுத்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த பெரிஃபரல் நியூரோபதி அந்த பர்னிங் சென்சேஷன குறைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். எப்படி நம்ம மருதாணிய வச்சா ஒரு கூலிங் எஃபெக்ட் இருக்குமோ, அந்த மாதிரி நம்மளுடைய அந்த நர்வ் ஏன்னா இது எல்லாமே நர்வ்ஸ் உடைய டெர்மினல்ஸ். ஒவ்வொரு நரம்பு முடியிற இடம் நம்மளுடைய உள்ளங்கை, உள்ளம், பாதம். இத ரிஃப்ளெக்ஸாலஜி மசாஜோட நம்ம சேர்த்து தரும்போது இன்னும் எஃபெக்டிவாவே இருக்கும். இந்த பாவக்காயில அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வெறும் பிளட் சுகர மட்டும் குறைக்கலங்க. ஈவன் கொலஸ்ட்ராலையும் குறைக்குது. இது கெட்ட கொலஸ்ட்ரால் லெவல கம்மி பண்றது மூலியமா, நமக்கு வந்து நம்ம ஒரு பாடியில வந்து எங்கேயும் அடைப்பு ஏற்படாம பாதுகாக்குது. இது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த நர்வஸ் ப்ராப்ளத்துக்கு ரொம்பவே நல்லது. ஸோ நம்ம வாரத்துல 1 நாளாவது இத குடிக்கிறது மூலியமா, நம்மளுடைய பிரெயின் ஃபங்ஷன ரெகுலேட் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம கசப்ப குடுத்து வளர்க்கணும். அந்த சுவை கண்டிப்பா தேவை. அது அவங்களுடைய காக்னிட்டிவ் ஃபங்ஷன இம்ப்ரூவ் பண்ணி, அவங்களுடைய லேர்னிங் கெப்பாசிட்டிய அதிகரிக்க செய்யுது. இந்த பாவக்காவ இன்னொரு விதத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம இந்த சமைச்சு நம்ம குடுக்கறது மூலியமா, அவங்களுக்கு அந்த கான்ஸ்டிபேஷன் மட்டும் ரிலீவ் ஆகல. ஈவன் அவங்க குடல்ல இருக்கக்கூடிய புழுக்களையும் சேர்த்து அத கிளீன் பண்ணி, கட்டோடைய ஹெல்த்தையும் மெயின்டெயின் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ குடலோடைய சுத்தம் மட்டும் இல்லாம, இது குட் பாக்டீரியாஸையும் மெயின்டெயின் பண்ணும். ஆனா அளவுக்கு மீறி இத நம்ம எடுக்கவும் கூடாது. ஸோ இத வந்து நம்ம வாரத்துல 2 நாள் நம்ம சமைச்சு சாப்பிடலாம். 1 நாள் விட்டு 1 நாள் டயபெட்டிக் பேஷண்ட் ஜஸ்ட் 5 ml பாவக்காய் ஜூஸ நம்ம எடுத்துக்கிறது அட்வைசபிள். மருத்துவருடைய ஆலோசனை பிரகாரம். இன்னும் இந்த மாதிரி நெறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.